Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. நாம் இப்போ இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு பார்ப்பது என்னென்னா ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்ன, தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரெசிப்ரோக்கல். இந்த லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் ரெசிப்ரோக்கல்னால் என்ன அப்படிங்கிறது. ரெசிப்ரோக்கல் மீன்ஸ் தலைகீழி. Tamil meaning is தலைகீழி. For example பார்த்தோம். Let us 8 by 21 into 21 by 8 equal to 1. அதாவது ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துகிட்டு அதோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா 1. We say that 21 by 8 is the reciprocal of 8 by 21. ஒன் ரேஷனல் நம்பரையும் அதோட ரெசிப்ரோக்கலையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்குது. அப்படி கிடைச்சதுன்னா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன எழுதலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒன் ரேஷனல் நம்பரோட ரெசிப்ரோக்கல் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற அனதர் நம்பர். இப்போ 8 by 21, 21 by 8. இப்போ இந்த ரெண்டு ரேஷனல் நம்பரை எடுத்துகிட்டு அதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 8 by 21ஓட ரெசிப்ரோக்கல் 21 by 8. அதே மாதிரி 21 by 8ஓட ரெசிப்ரோக்கல் 8 by 21. இது அப்படி ஜென்ரல் ஃபார்மில் நம்ம சொல்கிறதா இருந்தால், a rational number C by D is called the reciprocal or multiplicative inverse. இப்போ C by D 2 நம்பர்ஸ் எடுக்கிறோம் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஒன் ரேஷனல் நம்பரையும் அதோட ரெசிப்ரோக்கலையும் எடுத்து தான் மல்டிப்ளை பண்ணுறோம். அதில் ஒன் நம்பரை ரேஷனல் நம்பரை C by D அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை என்ன சொல்லலாம்? C by D அப்படிங்கிறது ஒன் நம்பரை எடுத்துட்டோம்னா அதை என்ன சொல்லலாம்னா, இஸ் கால்டு தி ரெசிப்ரோக்கல். அந்த ஒன் நம்பர் ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அனதர் ரேஷனல் நம்பர். 2 நம்பர்ஸ் எடுக்கிறோம். அதில் ஒன் நம்பர் C by Dனும் அனதர் நம்பரை A by Bனும் எடுத்துகிட்டு ஜென்ரல் ஃபார்மில் சொல்லும்போது C by D இஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் A by B. இந்த ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஒன் நேம் சொல்லலாம் ரெசிப்ரோக்கலுக்கு. அது என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ரெசிப்ரோக்கல் ஆர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் அனதர் ரேஷனல் நம்பர் A by B. எப்போ அப்படி சொல்லலாம்? ஒன் நம்பரை அனதர் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த ப்ராடக்ட் ஆஃப் தேர் நம்பர், ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ் இஸ் 1. இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 கிடச்சிதுன்னா அந்த ஒன் நம்பரோட ரெசிப்ரோக்கல் தான் அனதர் நம்பர். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி we have studied about closure property, commutative property and associative property of rational numbers. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. You see the heading, distributivity of multiplication over addition for rational numbers. Now consider the rational numbers minus 3 by 4, 2 by 3 and minus 5 by 6. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு 2 நம்பர்ஸ் எடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் 3 நம்பர்ஸ் எடுத்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் 3 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். தென் அதை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 3 நம்பர்ஸ் எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா,
multiplication over addition. So first write the number minus 3 by 4, that is first number, minus 3 by 4 into multiplication over addition. So first to put the multiplication symbol, multiplication sign. Next write the second number 2 by 3, then over addition. So put the sign under addition, that is plus sign. So 2 by 3 plus minus 5 by 6, that is third number. Multiplication over addition. So அதனால first multiplication symbol-உம் second addition symbol-உம் போட்டு நம்ம இந்த distributive property-யை நம்ம prove பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா எழுதிட்டு இப்போ இதுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். which is equal to, இப்போ நார்மலாக நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு சிம்பிளிஃபை தி ப்ராக்கெட். ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்போது அவுட்ஸில் இருக்கிற நம்பர் அப்படி எழுதிக்கலாம். minus 3 by 4 into, now to simplify this bracket, இந்த ப்ராக்கெட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குது, என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 ரேஷனல் நம்பர்ஸை சம் பண்ணணும். 2 by 3வும் minus 5 by 6. அப்போ இங்கே டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் த டினாமினேட்டர்ஸ் 3 and 6. இப்போ 3 and 6க்கு எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா 6 தான் எல்சிஎம் வரும். அப்போ அந்த 6-ஐ டினாமினேட்டரில் எழுதிட்டு நெக்ஸ்ட் டு மல்டிப்ளை some numbers by the numerators. இப்போ நியூமரேட்டர்ஸில் உள்ள நம்பர்ஸை சம் நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதை எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் என்ன நம்பர் எடுத்துருக்கோம்? 6. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பரில் டினாமினேட்டர் 3 இருக்குது. அப்போ 3-ஐ 2-வால் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 6 கிடைக்கும். அதனால் அந்த 2-வால் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 into 2, இந்த 2-வை 2-வால் மல்டிப்ளை பண்ணணும். therefore 2 into 2, then plus into minus, minus, இங்கே டினாமினேட்டர் செகண்ட் ரேஷனல் நம்பரில் டினாமினேட்டர் 6 தான் இருக்குது. நாம் எடுத்துருக்க டினாமினேட்டரும் எல்சிஎம் 6ன்னு எடுத்துட்டோம். அதனால் இந்த நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கலாம். அதர்வைஸ் 2 multiply by 1, then we get minus 5 only. Then it is equal to minus 3 by 4 into, here to multiply 2 by 2, 2 2 star 4 minus 5 divided by the denominator 6, which is equal to minus 3 by 4 into 4 minus 5. 4 minus 5, 5 minus 4 na 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இங்கே 4 minus 5, or here these two numbers have the different signs. So to find the difference of these two numbers, so 5 minus 4, 1, different signs இருக்கும்போது subtract பண்ணி அந்த நம்பர் வேல்யூ எழுதிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் தான் போடணும். So minus 1 by 6, which is equal to, now we multiply these two rational numbers. First to multiply the numerators, then to multiply the denominators. Minus into minus plus, then 1 3 is 3, 6 4 star or 4 6 star 24. Then here 3 and 24 க்கு common divisor 3. So 3 ஆல் divide பண்ணலாம். 1 3 is 3, 8 3 star 24. So our answer is 1 by 8. அப்போ இந்த ஃபார்முக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்க 3 நம்பர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 1 by 8. Therefore minus 3 by 4 into 2 by 3 plus minus 5 by 6 equal to 1 by 8. அதாவது bracket ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு ஆன்சர் 1 by 8. நெக்ஸ்ட்டு ஒன் வே எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த வெளியில் இருக்கிற 1 ரேஷனல் நம்பர் வச்சுட்டு
ப்ராக்கெட்டில் இருக்கிற 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வே அது எப்படின்னா -3/4 into 2/3 then -3/4 into -5/6. இப்போ 1/1 இந்த வெளியில் இருக்கிற நம்பர் வச்சு உள்ளே இருக்கிற 2 ரேஷனல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். -3/4 into 2/3 equal to the numerators -3, 2. So -3 into 2. The denominator 4 into 3. 4 into 3 equal to -6 in the numerator. 3 2 star 6. So -6 by 4 3 star 12. Now you simplify this. 6 and 12 is the common divisor 6. So 1 6 is 6. 2 6 star 12. Our answer -1/2 and -3/4 into -5/6 equal to, now also I multiply the numerators and the denominators. -3 into -5 in the numerator, 4 into 6 in the denominator. Next to multiply the numerator, the next to multiply the denominators. -3 into -5, 15. Minus into minus plus, then 3 into 5, 15. In the denominator 4 into 6, 24. Now common divisor of these two numbers 15 and 24 is 3. From that we get 5 3 star 15, 8 3 star 24. So 5/8. இப்போ இந்த 2 ப்ராடக்ட்ஸை சம் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். Therefore -3/4 into 2/3 plus -3/4 into -5/6 equal to இந்த 2 ப்ராடக்ட்ஸ் இப்போ சம் பண்ண போகிறோம். That is this equal to -1/2, their answer -1/2 and 5/8 equal to, now you simplify this to find the LCM of 2 and 8. The LCM is 8. ஸோ இப்போ 8 டினாமினேட்டரில் எழுதணும் அப்படின்னா நியூமரேட்டரில் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் -1/2ல் டினாமினேட்டர் 2 தான் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே 8ன்னு எடுத்துக்கிறதுனால அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நியூமரேட்டரை -1 into 4 ப்ளஸ் த செகண்ட் ரேஷனல் நம்பரில் டினாமினேட்டர் 8 தான் இருக்குது. ஸோ இந்த 5ஐ 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதர்வைஸ் அந்த சேம் நம்பரை அப்படியே எழுதிட்டான். இஸ் ஈக்குவல் டு -1 into 4, 4 minus 4 into 5 divided by 8 is equal to -4 plus 5 minus 4 plus 5 divided by 8. Here the two numbers have the different signs. So now to find the difference of these two numbers, 5 minus 4 is 1. Next to put the greater number sign. So you get the positive numerator. So 1 by denominator 8. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 1/8. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு 1/8. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அந்த சம் வச்சு -3/4 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னால நமக்கு 1/8. த நெக்ஸ்ட் 1/, எப்படி பண்ணோம் அப்படின்னா வெளியே இருக்கிற நம்பர் வச்சு ரேஷனல் நம்பர் வச்சு உள்ளே இருக்கிற 2 நம்பர்ஸை 1/1 மல்டிப்ளை பண்ணிவிட்டு then to find the sum of the products, that is this, their answer is also 1/8. From this now we get -3/4 into 2/3 plus -5/6, this statement, which is equal to -3/4 into 2/3 plus -3/4 into -5/6, this statement. இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா this form, this statement which is equal to this one. So this is a distributive property form.
தென் அடுத்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார்மை ஜென்ரல் ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண. தென் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் distributivity of multiplication over addition and subtraction. நம்ம அடிஷனுக்கு ஒன் எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதை யூஸ் பண்ணி த ஆப்ரேஷன் சப்ட்ராக்ஷனுக்கும் நம்ம இன் ஜென்ரல் ஃபார்ம் என்னங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஃபார் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஏ, பி அண்ட் சி, இந்த 3 நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு அந்த 3 நம்பர்ஸுமே ரேஷனல் நம்பராகவும் எடுத்துட்டோம் அப்படின்னா the distributive property form என்ன அப்படின்னா multiplication over addition. Distributivity of multiplication over addition is a into b plus c equal to a into b, that is ab, then plus a into c, that is ac. This is a operation under addition. Then under subtraction, distributive property of multiplication over subtraction, a into b minus c equal to a into b, that is ab, minus a into c, that is ac. This is a distributive form of multiplication over addition and subtraction. Okay, thank you.